மூன்றாவது உலகப் போர் ஸ்டார்ட் ஆகுது. ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுனாலே மூன்றாம் உலகப் போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. மூன்றாம் உலகப் போருக்கு எந்த வாராக இருந்தாலும் ஒரு பேக்கப் இருக்கும். எப்படி இஸ்ரேல் பண்ண முடியுது? இஸ்ரேலை சுற்றி எல்லாம் இஸ்லாமிய நாடுகள். எப்படி வேணாலும் பண்ண முடியுது? ரஷ்யா ரொம்ப போல்டாக இருக்குது. நீ இங்கே தொட்டேன்னா நான் உன்னை தொடுவேன். என் நாடு எங்கிட்டேருந்து பிரிஞ்சு போனேன். உனக்கு எவன்டா அவன் வந்து நான் தாண்டா உனக்கு அப்பா. இன்னொருத்த யாரா வந்து நமக்கு பஞ்சாயத்து பண்ணுறது. ஒரு காலகட்டத்தில் இதே காங்கிரஸை திட்டக்கூடிய எல்டிடி காங்கிரஸ் தான் கொண்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுறாங்க. அமித்ஷா தான் வந்து பிரைன் மாதிரியும், இவர் வந்து அவர் சொல்கிறத மட்டும் கேட்டு இவர் செயல்படுற மாதிரியும். நாதஸ்மேனர்களுக்கு வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் கண்ணையா ராமமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மூன்றாவது உலகப் போர் ஸ்டார்ட் ஆகுது. ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுனாலே மூன்றாம் உலகப் போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. மூன்றாம் உலகப் போருக்கு வாய்ப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் என்னென்னா இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ அமெரிக்காவில் ஒரு ஆட்சி மாற்றம், எலெக்ஷன் வரப்போகுது. ஆமாம், ஆட்சி மாற்றம் தான் அதை தீர்மானிக்கும். ஓகே சார். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கான்லையுமே ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு அமெரிக்கா நாட்டோ ஃபோர்ஸஸ் யூஸ் பண்ணி. ட்ரம்ப் வெளில போய் பைடன் வந்தார், நான் ஃபோர்ஸஸாக ரிட்டன் பேக் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். தாலிபான் கைக்கு ஆட்சி போயிடுச்சு. இப்போ அதையே தான் ஒரு இதுவாக வந்து ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நம்ம கண்ட்ரோலில் இந்த இடம்லாம் போயிடுச்சு, தீவிரவாதிகளுக்குலாம் இவர் ஜோ பைடன் ரொம்ப ஃப்ரீயாக விட்டார்ன்ற மாதிரி விஷயங்களை டேரெக்டாக சொல்லலாம், மறைமுகமாக அவர் சொல்ல வர விஷயம். ஆப்கானை வந்து ஒரு டூலாக தானே பயன்படுத்துகிறாங்க. ரெண்டு வல்லரசுகளும் மிடில் ஈஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஃபோர்ஸ் நிறுத்தத்துக்கு ஒரு பிளேஸை ஆப்கான் யூஸ் பண்ணிட்டு ஆப்கானை வந்து இட் ஹஸ் பீன் யூஸ்ட் ஆஸ் எ டூல். போத் அந்த ரஷ்யா காலகட்டத்திலையும் அப்படி தான் இருந்து, ரஷ்யா அதனுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தது. அது டூலாக கொஞ்சம் காலம் பயன்படுத்திட்டு இருந்து, இப்போ அமெரிக்கா பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. தேவைப்படுது. இப்போ ஏஷியாக்குள்ளே இவங்க நுழையணும் அப்படின்னா டேரெக்டான பார்டர்ஸோ இல்லை ஃபீல்டுன்றதோ இவங்க ரெண்டு கண்ட்ரிக்குமே கிடையாது. நுழையிறது அப்படின்னா மிடில் ஈஸ்ட்டுக்கும் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கான் ஒரு டூல் மாதிரி இருந்துச்சு. ஈரான், ஈராக், ஆப்கான் எல்லாமே அது ஒரு டூல் மாதிரி தான் இருந்துச்சு அவங்களோட ஃபோர்ஸை நிறுத்தி வைக்கிறதுக்கு. அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்காம ஜோ பைடன் ரிட்டர்ன் வாங்கிட்டாரு. தேவையில்லாத எக்கனாமிக் லாஸு, பட்ஜெட் லாஸ்ன்ற பல விஷயம் சொல்லி அவர் ரிட்டர்ன் வாங்கிட்டார். ஆனால் இப்போ இந்த ஒரு விக்கெட்டான சுச்சுவேஷனில் ஆப்கானில் இருந்திருந்தால் ஈரான் வந்து அட்டாக் பண்ணுற அளவுக்கு போயிருக்காதுன்ற ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது. பங்களாதேஷ் விஷயம் வந்து வேர்ல்டு லெவலில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும், இது ஃபர்ஸ்ட் திங். ஆனால் இப்போது 2-3 நாளில் அதை செட்டில் பண்ணிட்டாங்கன்னா இம்பேக்ட் க்ரியேட் ஆகுமான்றது தெரியாது. ஆப்கான் பேஸ்டாக இந்த ஈரான் ஈராக் அட்டாக்ன்றது வந்து ஆஃப்டர் தி எலெக்ஷன் தான். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்க்குள்ள அந்த அட்டாக்ன்றது அது இப்போதைக்கு நடக்கிறது எனக்கு ரொம்ப டூ ஏர்லியாக இருக்குது. இப்போ அந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியுமான்றது தெரில. அது வந்து தேர்ட் வேர்ல்டு வார் அளவுக்கு போகுமான்ற அளவுக்கு சிச்சுவேஷன் வார்ஸாக ஆகுமான்றது தெரியல. ஏன்னா ஏற்கனவே அப்படி தான் ரஷ்யா உக்ரைன் போகிறப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இல்லை அப்பயே சொன்னாங்க தேர்ட் வேர்ல்டு வார் வரப்போ. இப்போ 1.5 வருஷமாக போயிட்டு தானே இருக்குது. ஆமாம், ஹமாஸோட இது ஆரம்பிச்சுமே இப்போ 1.5 வருஷமாக போயிட்டு இருக்கு. எந்த வாராக இருந்தாலும் ஒரு பேக்கப் இருக்கும். எப்படி இஸ்ரேல் பண்ண முடியுது? இஸ்ரேலை சுற்றி எல்லாம் இஸ்லாமிய நாடுகள். எப்படி வேணாலும் பண்ண முடியுது? அமெரிக்கா இஸ் பேக்கிங் அப். புரியுதுங்களா? இப்போவுமே இப்போ சப்மரீன்ஸ்லேருந்து இது வரைக்கும் அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல ரஷ்யாவில் வந்து அவங்க டைரெக்டாக வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா ரஷ்யா ரொம்ப போல்டாக இருக்குது. நீ இங்கே தொட்டேன்னா நான் உன்னை தொடுவேன். ரஷ்யா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ இவங்க தான் தூண்டி விட்டாங்க, நீ அடிக்கிற மாதிரி அடி, ரஷ்யாவை நாங்கள் பார்த்துக்குறோம்னாங்க. ரஷ்யா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொன்ன உடனே பயந்துட்டு பேக் அடிச்சிட்டாங்க. இப்போ 1.5 வருஷமாக போட்டு வெளுத்துட்டு இருக்கான், வாங்கிட்டு இருக்கேன் சார். ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். இப்போ அதான் அப்போ அது வரும்போது சொன்னாங்க ஆல்மோஸ்ட் தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்டட்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து அமெரிக்கா பேக்கப்பில் தான் இவங்க வந்து பண்ணுறாங்க. இன்றைக்குமே சப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. மிசைல்ஸ் இருந்து எல்லாத்தையுமே அமெரிக்கா சப்ளை பண்ணி தான் இருக்குது உக்ரைனுக்கு. ஹேண்ட் ஃபோர்ஸ் மட்டும் தான் இன்னும் கொடுக்கல. உக்ரைன் அவனை பொறுத்த வரைக்கும் என்ன, அதே பார்டர் இஷ்யூ. என் நாடு ரஷ்யாவிலேருந்து எங்கிட்டேருந்து பிரிஞ்சு போனேன். உனக்கு எவன்டா அவன் வந்து நான் தாண்டா உனக்கு அப்பா. இன்னொருத்த யாரா வந்து நமக்கு பஞ்சாயத்து பண்ணுறது. இதே இஷ்யூ தான் நமக்கும். நம்ம இஷ்யூவில் இதே தான். சைனா என்ன பிரச்சனைனா இருக்கு, நம்ம பேசி இது சைனா கொண்டு வந்து உள்ள விடாது. அதை வந்து நாம் வந்து அரசியல் ரீதியாக நம்ம பேசணும். நம்ம வந்து ஸ்ரீலங்கா நம்மளோட இருக்கிறதுன்றது வந்து இன்றைக்கி ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு காலகட்டத்தில் இதே காங்கிரஸை திட்டக்கூடிய எல்டிடி காங்கிரஸ் தான் கொண்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுறாங்க இங்கே.
இவரு ஆர்மியை வச்சே recent-ஆ கொடுக்குறாங்க. இவரு காசி ஆனந்த் காசி ஆனந்தன் காசி ஆனந்தன் புத்தகம் எழுதியிருக்காரு, வரலாற்று புத்தகம். காசி ஆனந்தனோட பயோகிராஃபி புக் ஒன்று எழுதியிருக்காரு. அந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல திரும்ப பேசுறாரு, நம்ம இப்ப வந்து அரசியலுக்காக நிறைய பேசிடுறோம். ஆனா இதே காங்கிரஸும் இந்திரா காந்தி தான் முதல்ல அங்க இலங்கை போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்க போராளி குழுக்களை கூட்டிட்டு ஒரு 5 குழுவை கூட்டிட்டு வந்து 5 பேருக்குமே ட்ரைனிங் கொடுத்துச்சு. போர் எப்போ வேணா எப்படி வேணா யாருக்கு நெகட்டிவ் வேணா மாறலாம். ஆனா ஃபர்ஸ்ட் விஷயம்ன்றது ஒண்ணு இருக்கு. டிப்ளமேட்டிக்கா அரசியல்ன்றது அப்படிதான் நகர்ந்துட்டு போகும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர் சொல்றாரு. ஆமா. அதுல ஒன்றும் கொஞ்சம் தான் பார்த்தேன் அது. அதில் இல்ல, அவர் நம்ம மொத்தமா பார்க்க 3 வேண்டிய ஒரு விஷயங்கள் தான் விஷயம் என்னன்னா, நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் சப்போர்ட் பண்ணாங்கன்னா, எம்ஜிஆருக்கு யார் சப்போர்ட் பண்ணா? ம். எம்ஜிஆருக்கு இந்திரா காந்தி அவர்கள் தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் நம்ம அப்போ இதுதான் வந்து இந்த ஒரு புரிதலற்ற ஒரு அரசியல் வேணாம். இந்த புரிதலற்ற அரசியல் தேவையில்லைன்றது தான். ஏன்னா இப்ப இந்திரா காந்தி ஆமா. அவர்கள் இப்போ சப்போர்ட் இந்தியாவில் பண்ணல வந்து அப்படின்னா இப்போ நமக்கு தேவை வந்து ஒரு நல்ல கவர்னன்ஸ் தான் தேவை. இப்போ வந்து இந்த 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 வந்து என்ன சொல்கிறது, இந்த மதவாத அரசியலெல்லாம் விட்டுட்டு திஸ் இஸ் த ரைட் டைம். ஸ்ரீலங்காவில் இஷ்யூ நடந்திருக்கு, மியான்மரில் இஷ்யூ இருக்குது, ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் இது பண்ண, ரோஹிங்கியா முஸ்லிம். இதெல்லாம் வச்சு இவங்க கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரணும். அதெல்லாம் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணணும். அந்த இஷ்யூவை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணணும். வங்கதேசத்தில் இருக்கிற இஷ்யூ நீங்கள் சார்ட் அவுட் பண்ணணும். அப்போது நீங்கள் வந்து பெரிய எண்ண மனப்பான்மைக்கு நீங்கள் வந்துடணும். போயிட்டு சரி ரைட் ஓகே, நாம் ஒரு பேரண்டல் இஷ்யூவை அதை நம்ம செட்டில் ஊர்ல பண்ணணும். நடக்கிற பிரச்சனைக்கு நம்ம போக மாட்டோம் சார். மணிப்பூர் இன்னும் எரிஞ்சிட்டே தானே இருக்கு. அது 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 இதெல்லாம் பண்ணுறதுனால தான் இந்த கவர்மெண்ட் மேலே ஒரு அவர்ஷன் வருது. விவசாய போராட்டம் இவ்வளோ நாள் நடந்தது, என்ன அட்ரஸ் பண்ணார்? பேரிகேட்ஸ் போட்டு தான் வச்சு இன்னும் வச்சுருக்காங்க. அதுவும் எவ்வளோ மூர்க்கத்தனமாக அதை ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து இது ஃபேசிசத்துக்கு போகும்போது அடுத்த லெவல் என்ன ஆகும்? மக்கள் புரட்சி வெடிக்கும். இதுதான் இப்போ டிப்ளமேசியை ஹேண்டில் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் நடந்திருக்கிற விஷயம் இந்தியாவுக்கு இந்தியாவில் நடக்கிறது எவ்வளோ நேரம் ஆகிடும்? எவ்வளோ நேரம்? விதின் எ ஸ்பார்க்கு இமீடியட்டாக அது நடந்துடும். அதுவும் அப்போசிஷன்லாம் இப்போ ஸ்ட்ராங்காக வேறு இருக்குது. அப்போ இப்போ வங்கதேசத்தில் வந்து அப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இருந்தது. நீங்கள் பவருக்கு வந்துட்டாலும் அப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது என்ன நடந்தது? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு இல்லையா? அதே தான். ஏன் இப்போ வந்து இப்போ கேட்கறதுக்கான அந்த ஒரு அதிகாரத்துவன்றது வந்துருச்சு. அவனை வந்து நீங்கள் வந்து ஓரளவு கம்ஃபர்ட் ஜோனில் அவன் உட்காந்துன்னு இருக்கும்போது இனத்தை பற்றி பேசுவான், மதத்தை பற்றி பேசுவான், மொழியை பற்றி பேசுவான், பெருமிதத்தை பற்றி பேசுவான். அவன் சாப்பாட்டுக்கே வழியில் என்னும்போது என்ன பண்ணுவான்? அரசாங்கத்தை தானே கை வைப்பான். அதானே இலங்கையில் நடந்துச்சு. ராஜபக்சேவை தூக்கி வச்சு கொண்டாடினானுங்கள்ல. எல்டிடிலாம் நசுக்கும் போது ஒழிக்கும் போது நான் ராஜபக்சே ஒரு பெரிய கடவுள் மாதிரிலாம் வர்ணிச்சானுங்க. வீடு பூந்து அடித்தானுங்கள்ல, தப்பிச்சு ஓடுறாங்க. அதே தான் இங்கேயும் நடக்குது. இப்போ இவங்க ஸ்டேட்மெண்ட் விடும்போதெல்லாம் ரசித்தாங்க மக்கள். 22 கோயில் 30 கோயில்கிட்ட இடிச்சிருக்கானுங்க. அப்போ எதுவுமே நம்ம கவர்மெண்ட் பேசவே இல்லையே. எப்படி பேச முடியும்? பேசினா இங்கேயே எதிர்ப்பு வந்துடும். நீ ஒழுங்காக இருந்தியா? நீ பண்ணதுக்கான விளைவாக நடக்குது. அடுத்து மதுராவில் இருக்க அந்த ஒரு மசூதி அது எடுக்க போகிறோம். அது வேற. அதுதான் இவங்க அரசியல் இப்படி போயிட்டு இருந்தாங்கன்னா இது வேறு மாதிரி பரிணாமத்துக்கு போயிடும். ரெண்டாவது இவங்க வரவே முடியாது, அந்த சூழ்நிலை உருவாயிடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் காங்கிரஸ் வந்துச்சுன்னா மறுபடியும் அனதர் 20 to 30 years காங்கிரஸ் தான் இருக்கும். நீங்கள் ஒரு அப்போசிஷன் தெரியல. ஏன் அப்படின்னா இப்போ புரட்சி வந்துருச்சுன்னா ரெண்டாவது ஒரு பெரிய அவர்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கிடைக்காது உங்களுக்கு. நீங்கள் அது வராத அளவுக்கு பார்த்துக்கிறது தான் டிப்ளமேட்டிக். இப்போ அமைதியாக இருக்கார். இப்போ இதே மாதிரி அவர் அமைதியாக இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. இப்போ அவருக்கு சுற்றி செக் வச்ச மாதிரி செக்மேட்டில் மாட்டின்னு இருக்கார் அவர். ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ், ஒரு பக்கம் இவர் அமித்ஷாவே இருக்கார், இன்னொரு பக்கம் ராஜ்நாத் இருக்காங்க. இல்லை, மேபி ஆர்எஸ்எஸ் கொடுத்த அழுத்தம் தான் அரசு அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடாதுன்னு அந்த தடையை நீக்கினதுக்கான காரணமாக இருக்கலாமா? இல்லை, ஆர்எஸ்எஸ்க்கு எகென்ஸ்டாக இவர் போகிறாரு. ஆர்எஸ்எஸ்க்கு எகென்ஸ்டாக போகும்போது ஆர்எஸ்எஸோட தத்துப்புல தானே இவர். அப்போ ஆர்எஸ்எஸ்க்கு அகேன்ஸ்டாக போகும்போது இன்னொருத்தர் உருவாக்க மாட்டாங்களா? இல்லை, அப்படி உருவாக்குற மாதிரி இருந்த யோகி ஆதித்யநாத் இப்போ யாரையுமே இல்லை. இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்முலா தான். வாஜ்பாய் ஸ்டேட்ஸ்மேன், அத்வானி ஒரு அரகண்ட். 2 பேரை உருவாக்கிட்டே வருவாங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்டேட்ஸ்மேன் பர்சனாலிட்டியில் வந்து வைப்பாங்க. ஆனால் அவரெல்லாம் ஒன்றும் பெரிய ஸ்டேட்ஸ்மேன்லாம் கிடையாது. அவரே ரொம்ப வைப்ரண்ட்டான ஒரு பொலிட்டிஷியன் தான். எல்கே அத்வானி. அது மாதிரி என்ன பண்ணாங்க? இப்போ 2 பேர், அமித்ஷா மோடி வந்து அவரோட பேசிவாக இருக்க மாதிரியும், அமித்ஷா தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாதிரியும், அமித்ஷா தான் வந்து பிரைன் மாதிரியும், இவர் வந்து அவர் சொல்கிறத மட்டும் கேட்டு இவர் செயல்படுற மாதிரியும் இந்த மாதிரி கொண்டு வராங்களே. இப்போ இவர் எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஆதித்யநாத்தை கொண்டு வருவாங்க. ஆமாம். ஆனால் இப்போ ஆதித்யநாத்துக்கு பவர் குறைஞ்சிருச்சு. அவருக்கு நெகட்டிவான விஷயங்களே நிறைய நடக்க சொல்கிறேன். ராஜ்நாத் அது இன்னொரு ஆப்ஷன் வச்சுருக்காங்கல்ல. ராஜ்நாத் தான் ஃபர்ஸ்ட் மெயின் பிரெயின். இப்போ மோடி இங்கே நம்ம பார்க்குறோம் ஒரு மாஸ்டர் பீஸ், ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் லெவலில் ஒரு பெரிய ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா கொடுத்தவர் ராஜ்நாத் சிங்
ஃபர்ஸ்ட் அவர் சிஎம் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணாருன்ட்டும் ஒரு இது இருக்கு. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்றதே இவர் தான், ராஜ்நாத்தோட பீரியட்ல தான் அனௌன்ஸ் பண்றாங்க. இதுதான் நடக்கும். அவங்க அடுத்தடுத்து ஒரு 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 ஆளை ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணுவாங்க. ஓகே சார். இப்போ அப்கமிங் எலெக்ஷன்ஸ் இருக்கு மற்ற ஸ்டேட்லலாம். இதெல்லாம் பிஜேபிக்கு ஃபேவராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக ஃபேவராக இருக்காது. இப்போயே ஃபேவராக இல்லையே. ஏன்னா இப்போ இந்த பெரிய பட்ஜெட் அளவில் வந்து இல்லை. மிகப்பெரிய ஒரு பெரிய அளவில் இல்லை. பட்ஜெட்லாம் இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. கொஞ்சம் அந்த விலைவாசி ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்குது. அது ஒன்று தான் இப்போ ஃபேவராக நம்ம சொல்லலாம். அந்த 10 இயர்ஸில் வந்து பெரிய லெவலில் இல்லை. அதிலே ரியல் எஸ்டேட் கோல்டுலலாம் வந்து விட்டாங்க. அதை வந்து ஒரு கட்டுப்பாட்டின் கீழே அவங்களால கொண்டு வர முடியல. பட் ஃபுட்டு இதுன்ற விஷயத்தில் வந்து ஒரு கட்டுப்பாட்டில் வந்து இருக்குது, மற்ற நாடுகளோடு கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா வங்கதேசம் வந்து இன்றைக்கி பிரச்சனையே வந்து பணவீக்கம் தான். சரி. இப்போது எஸ்சிஎஸ்டி ரிசர்வேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் லேயர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது எப்படி எடுத்துக்கு? அது வந்து